கடலூரில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்ற கும்பலைச் சேர்ந்த விஜய் என்ற மொட்டை விஜய் என்பவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் உயிரிழந்தார். கொள்ளையில் தொடர்புடைய மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடந்த வாரம் வேப்பூரில் பெண்ணிடம் வழிப்பறி செய்துவிட்டு மின்னல் வேகத்தில் 3 பேர் 2 சக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். இந்த 3 பேரில் ஒருவர்தான் விஜய் என்கிற மொட்டை விஜய். இந்த காட்சிகள் தற்போது காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் லாரியை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு தூங்கிய ஓட்டுநர்கள் 2 தாக்கிவிட்டு 6 பேர் கொண்ட கும்பல் பணம் மற்றும் செல்போனை பிடுங்கிச் சென்றது. அதே சமயத்தில் புதூர் பகுதியில் நடந்து சென்ற நபரையும் தாக்கி பணம் பறித்துள்ளது. குற்றவாளிகளை பிடிக்க சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. தனிப்படையினர் சோதனையின் போது கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற 2 இருசக்கர வாகனங்களை நிறுத்திய போது அதில் இருந்த 6 பேரும் தப்பி ஓடினர். இந்நிலையில் இந்த கும்பலுக்கு தலைவனாக செயல்பட்ட விஜய் என்கிற மொட்டை விஜய் புதூர் என்ற இடத்தில் மறைந்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அவரை பிடிக்க காவல்துறையினர் முயன்றபோது அவர் காவலர்களை தாக்கியதால் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் விஜய் உயிரிழந்தார். இவர் தான் இந்த கேங்குக்கு தலைவர் மாதிரி. இது தெரேஸ்பேட்டை பகுதியை சார்ந்தவர். இவருக்கு மேல 30க்கும் மேற்பட்ட இந்த வழிவரி கூட்டுக்கொள்ளை இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு. இவர் எம்புதூர் அந்த டிபி ஹாஸ்டல் பின்னாடி பதுங்கி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேர்ல ஆய்வாளர் போய் அங்க அவரை பிடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். முதல்ல காவலர் கோபி போயிருக்காரு, அவரை கையில வெட்டியிருக்காரு. தென் அடுத்து கணபதி என்ற காவலர் போயிருக்காரு, அவரையும் கையில வெட்டியிருக்காரு. 3 முறை இவர் ஆய்வாளர் வார்னிங் கொடுத்திருக்காரு, ஒழுங்கா சரணடைந்திருந்த. அதையும் மீறி பண்ணதுனால வேற வழி இல்லாம தற்காப்புக்கு ஆய்வாளரை தற்காத்துக் கொள்வதற்கும் அந்த காவலர்களை காப்பாற்றும் பொருட்டு துப்பாக்கியால ஃபயர் பண்ணியிருக்கிறார். இதுதான் நடந்தது. காயமடைந்த காவலர்கள் கணபதி, கோபி இருவரையும் மருத்துவமனையில் சந்தித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆறுதல் கூறினார். என்கவுண்டரில் கொல்லப்பட்ட மொட்டை விஜய் புதுச்சேரியை சேர்ந்தவர். இவர் மீது வழிப்பறி, கூட்டுக்கொள்ளை, கொலை முயற்சி உள்ளிட்ட 30 வழக்குகள் உள்ளன. புதுச்சேரியில் மட்டும் இவர் மீது 22 வழக்குகள் உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற புதூர் பகுதிக்கு சென்று அவர் விசாரணை மேற்கொண்டார். குற்றத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.